அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருண் சச்சு, தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்துலேருந்து பேசுகிறேன். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா கடலை விவசாயத்தை பற்றி நான் காமிச்சிருக்கிறேன். கடலை விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலத்தை நல்லா 2-3 டைம் நல்லா ஆழ உழுதுறணும். உழுதுட்டு ஒரு புழுதி ஓட்டிட்டு அதன் பிறகு தான் கடலை நடணும். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்தமாரி செஞ்சுட்டு அதன் பின்னர் நல்லா பட்டம் பிரிச்சுக்கிட்டோம். நல்லா ஒரு 10 அடி 8 அடியில் இந்த மாதிரி எங்களுக்கு எது ஏதுவாக தண்ணி பாய்ச்சறதுக்கு ஏதுவாக இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி பட்டம் பிரித்து வாய்க்கால் வரப்பு போட்டுக்கிட்டோம். அதன் பின்னர் தான் நாங்கள் கடலையை விதைச்சோம். கடலை விதைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதுவான மாதங்கள் அப்படின்னா ஆடி, அதுக்கப்புறம் கார்த்திகை பட்டம், இது ரெண்டும் ஏதுவாக இருக்கும். அந்த கடலை விதைக்கிறதுக்கு நம்ம கடலையை நிலக்கடலை வாங்கிட்டு அதை ஒரு அரை காய்ச்சல் போட்டு அதன் பின்னர் அதை உடச்சி அதுக்கப்புறம் பிஞ்சி கடலைகள்லாம் சலித்து தனியாக எடுத்துடணும். நல்ல முத்தின கடலைகள் மட்டும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கடலை பார்த்திங்கன்னா நம்ம களைக்கட்டை வச்சு தான் கடலை விதைச்சோம். களைக்கட்டை 2 பேர் குழி போட்டுக்கிட்டே போக பின்னாடியே ஆளுங்க ஒரு ஆள் அந்த கடலையை போட்டுக்கிட்டே வந்தாங்க. கடலையை போட்டுக்கிட்டே அதன் பின்னர் பார்த்திங்கன்னா அதை இன்னொருத்தவங்க மூடிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் கடலை விதைச்சோம். ஏன்னா ஏர் மூலயமா போட்டால் இது சிறந்தது. ஏர் எங்களுக்கு அந்த சூழ்நிலையில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா இந்தமாரி மேனுவலாக இப்படி நாங்கள் போட்டது. இது ஒரு மெத்தட் இது. ஸோ இந்த மெத்தட்லேயும் விதைக்கலாம். விதைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இடம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விதைச்ச அன்னைக்கே தண்ணீர் பாய்ச்சுவது சிறந்தது. தண்ணீர் பார்த்திங்கன்னா முதல் நாள் மற்றும் 3ஆம் நாள் தண்ணீர் பாய்ச்சுவது நல்லது. அதே மாதிரி இந்த காக்கைகள்லாம் விதைகளை பொறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பாலித்தீன் ஷீட் மாதிரி கட்டி நாங்கள் அதை ப்ரொடெக்ட் செஞ்சு வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது 3ஆம் நாள் தண்ணி விட்ட பிறகு ஆல்மோஸ்ட் 3-4 நாளில் இந்த விதைகள்லாம் முளைச்சி வர்றது உங்களுக்கு தெரியும். நான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி இது ஒரு 4ஆம் நாள் இந்த படம் எடுத்தேன். பார்த்திங்கன்னா அங்கங்கே கடலை முளைச்சி வர ஆரம்பிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைக்கு களை வெட்டுவது சிறந்தது. நீர் நிர்வாகம், களை நிர்வாகம், உர நிர்வாகம், இது 3ம் கடலைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா கடலை சீரான இடைவெளியில் தண்ணீர் பாய்ச்சினோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா சில நாட்களில் மழை பொழிவு எங்கள் ஏரியாவில் அந்த கடலை விதைச்ச சீசன் நாங்கள் ஆடி மாதத்தில் போட்டிருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மழையும் ஒரு வேளை கை கொடுத்தது தண்ணீர் பாய்ச்சறதுக்கு. அதே மாதிரி மழையும் கடைசி நேரத்தில் இடையூறாகவும் இருந்துச்சு. ஏன்னா மழை பெய்ய பெய்ய களைகள் ரொம்ப மண்டிருச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் சீசன். அது மாதிரி இது 15 டேஸ் ஆன பிறகு களை எடுக்கணும். இது அதே மாதிரி 35லேருந்து 40 நாளில் 2ஆம் களை எடுத்து மண் அணைக்கணும். இது ரெண்டும் முக்கியமான விஷயம் கடலைக்கு. ஸோ இப்போ நான் படத்தில் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 16ஆவது நாள் இதில் களை எடுத்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட கடலை ஒரு 22 நாள் 25 நாள்லேயே இந்த கடலை பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் இந்த களை வெட்டி கொஞ்சம் மருந்து தெளிச்சிக்கிட்டு இருந்தோம். இது வேறு எதுவும் கிடையாது, ஆர்கானிக் உரம் தான். இது பாசியான ஒரு உரம். இதுக்கு முன்னாடி நான் நெல் பயிரில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதையை தான் தெளிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ பூ வைக்கிது அப்படின்னாலே கீழே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி கடலைக்கு நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாற் போல் நம்ம உரங்களை தேர்வு செய்து அதை இடுவது நல்லது. இந்த கடலையில் நாங்கள் இன்னொரு பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்றிகளோட பிரச்சனை தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த கட்டத்தில் பன்றிகள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிஞ்சு வைக்க ஆரம்பித்து லைட்டாக முத்துற ஸ்டேஜ் வந்தோன்னே எல்லாத்தையும் நோண்டி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா 1-2 பன்றிகள் தான் வந்தது. அதன் பிறகு கூட்டமாக சாப்பிட ஆரம்பிச்சு. இதனால் எங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டது இந்த கடலையில். இதை நீங்கள் படத்தில் நான் காமிச்சிருக்கிறேன். எந்த மாதிரி ஏற்படுத்துச்சு எல்லாம் இந்த மாதிரி நோண்டுனுச்சுங்கிறத காமிச்சிருக்கிறேன்.
ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இரவு நேரங்களில் வந்து வெடி வெடிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணிஷால் போன்ற தோற்றத்தில் பொம்மை வைக்கிறது. இது வந்து காக்கையில் விரட்டுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வெள்ளை கலரில் வச்சதுனால இருட்டில் பன்றிகள் இதை பார்த்து மிரண்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வந்து இதை வந்து செஞ்சு அங்கங்கே வச்சுருந்தோம். ஸோ இது தாண்டி வேறு ஏதாவது பன்றிகளை விரட்டுறதுக்கான விஷயங்கள், ஏன்னா மின்சாரம் போன்ற விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து சில நேரங்களில் வந்து ஆட்களோட உயிரையே பறிக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம். இது ஓரளவு சக்ஸஸ் ஆச்சு, பன்றிகளை விரட்டுச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 80th டேயில் போய் அங்கங்கே ஒரு 3 இடத்துல வந்து கடலையை பிடுங்கி பார்த்தோம். ஒரு சில இடத்துல கடலை முத்தி இருந்துச்சு, சில கடலைகள் பிஞ்சாக இருந்தது. ஸோ அந்த முத்தி இருந்த கடலைகள்லாம் பார்த்திங்கன்னா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக 90th டேயில் வந்து இதை பிடுங்கிட்டோம். ஏன்னா அதை தாண்டணும் அப்படின்னாக்கா வந்து கடலைகள் எல்லாமே முளைச்சிடும்ன்றதுனால அதை வந்து ஒரு 4-5 ஆளுங்களை வச்சு பிடுங்கிட்டு அதன் பிறகு அதை வந்து நாங்களே வந்து பிரித்து எடுத்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரௌண்டு ஒரு 500 குழி போட்டிருந்தோம். 500 குழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.25 ஏக்கர். இதில் வந்து எங்களுக்கு 750 கிலோ தான் வந்து கிடச்சிது கடலை. இன்னும் மேக்ஸிமம் ஈல்டு கிடச்சிருக்கணும். பட் பன்றிகளோட தாக்கம், கலை நிர்வாகம் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால வந்து இந்த வாட்டி ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கடலையை வந்து நீங்கள் கடலெண்ணெயாக ஆக்கி விற்றீங்க அப்படின்னாக்கா வந்து இது வந்து ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் கூட்டி தரும். என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ் ஆகும். இதை நம்ம கடலையை உடச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தான் விற்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு குறைஞ்சாலும் அந்த இன்கம் வந்து கூட்டி கொடுக்கும் கொஞ்சம். அது மாதிரி இந்த கடலெண்ணெய் எப்படி அரைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய இன்னொரு காணொலியில் காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனையும் வந்து நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி.